ஏங்க ஏங்க என் பெருசனே, அன்பு பெருசனே, காப்பி குடிங்கப்பா. எனக்கு காஃபி வேண்டாம், பூஸ்ட் தான் வேணும். ஐயோ என் தங்க பெருசனே, நான் காப்பி தான் போட்டு வந்தேன். இப்ப இத குடிங்க, நாளைக்கு பூஸ்ட் தாரேன். மடக்கு 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 படக்கு படக்கு படக்கு. குடிச்சு விட்டீர்களா பெருசனே? ஒரு மடக்கு கூட எனக்கு வைக்கலையே. உங்க ஊத்த வாயால எனக்கு கொஞ்சம் மிச்சம் வச்சீங்கன்னா நான் அதை குடிச்சிருப்பேனே பெருசனே. வாயிலிருந்து எடுத்து துப்பி தரட்டுமா என் கண்மணியே? சீ சீ சீ, வேண்டாம் என் பெருசனே. வாங்கள், உங்களுக்கு வெண்ணி போட்டு வச்சிருக்கிறேன், குளிக்க வாங்க பெருசனே. என் அன்பு பொண்டாட்டிக்கு 1000 முத்தங்கள். உம்மா உம்மா உம்மா. போய் குளியுங்கள் பெருசனே. சி, என்ன கன்றாவியான கனவு இது. பகல்ல இப்படியா ஒரு அசிங்கம் பிடிச்ச கனவு வரும்? அதுவும் போய் பிச்சி மணி எப்படின்னா பெருசன் பெருசன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, நினைச்சாலே கொமட்டிக்கிட்டு வருது. பிச்சி மணி, இங்க வா. சொல்லுங்க எலிஃபண்ட் மேடம். இதுவே கடைசியா இருக்கட்டும். இனிமே இந்த மாதிரி நடந்ததுன்னா நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது. நான் என்ன தப்பு பண்ண எலிஃபண்ட் மேடம்? எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. இந்த மாதிரி எல்லாம் பண்ற வேலை என்கிட்ட வச்சுக்கிடாத. எனக்கு ஒண்ணுமே புரியல எலிஃபண்ட் மேடம். கொஞ்ச நேரத்துக்கு முந்தி இங்கேயே படுத்து உறங்கிருக்கேன். அப்படியே லேசா கண்ணா சந்திருக்கு. பார்த்தா கனவுல நீ என் பெருசனா வந்திருக்க. நான் உனக்கு பொண்டாட்டியா? நீ எப்படி என்னுடைய பெருசன் ஆக முடியும்? உனக்கு நான் காப்பி எல்லாம் வாயில கொண்டு வந்து கொடுக்கேன். அப்படியா கனவு வந்தது எலிஃபண்ட் மேடம்? சீ, பல்ல காட்டாத. இந்த மாதிரி கனவுல நம்ம வந்தது நான் மண்டைய பேத்துருவேன் சொல்லிட்டு வராது நம்ம கனவுல. அது நான் என்ன செய்ய முடியும் உங்களுக்கு கனவு வந்தா? சை, எரிச்சலா இருக்கு. நேசமாலுமே நடந்த மாதிரி இருக்கு. போ, காப்பி போட்டு வை. ஓஹோ, பானுவோட கனவுல நான் புருஷனாலாம் வந்திருக்கேனா? இப்படியே இவ மனசுல இடம் பிடிக்கணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹலோ இனியால். வாங்க வாங்க மகா சார். எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாதிரி தெரியுது. உங்களுக்காக இல்லை, இப்போ ஒரு பேஷண்ட் வருவாங்க, அவங்களுக்காக தான் வெயிட் பண்றேன். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நான் தானே இந்த டைமுக்கு வருவேன், அப்ப எனக்காக நீங்க வெயிட் பண்ணலையா? ஏன் 2 நாளா வரல? தர்ஷினி ஃபேக்டரியில கொஞ்சம் வேலை இருந்தது. அவளுக்கு புது மேனேஜர் வேற பார்த்துக்கிட்டு இருக்க. ஒரு நல்ல ஆள் கிடைக்க மாட்டுக்கு. ஓ அப்படியா? இனியால் இந்தாங்க. என்ன இது கேமரா மாதிரி இருக்கு? இன்னைக்கு gift. என்ன மகா சார், என்னை பார்க்கும் போதெல்லாம் gift கொடுக்கணும்னா அப்போ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு டெய்லி gift கொடுத்துக்கிட்டே இருப்பீங்களா? சரி, கல்யாணம் முடிகிற வரைக்கும் கொடுக்க வாங்கிக்கிடுங்க. அழகா இருக்கு கேமரா. இது ஃபாரின் கேமரா, சூப்பரா இருக்கும். நான் அங்க இருக்கும்போது வாங்கி வச்சிருந்தது. நேற்று என்னுடைய கபோர்டை க்ளீன் பண்ணும்போது கிடைச்சது. ஓஹோ, க்ளீன் பண்ணி மிச்சம் மீதி எனக்கு கொடுக்குறீங்க. ஐயோ, அது 2 லட்சம் ரூபாய் கேமரா, நீங்க வேற. எதுக்கு இந்த காஸ்ட்லி கிஃப்ட் எல்லாம்? நான் எங்க போய் போட்டோ எடுக்க போறேன்? நான் எடுக்கேன் இப்போ உங்களை. ஐயோ போதும் மகா சார், எவ்வளவு போட்டோ எடுக்கிறீங்க? சும்மா இருங்க இனியால், அழகா இருக்கீங்க இன்னைக்கு. என்ன கிடந்து போட்டோ எடுத்துட்டு நடக்கான்? அவன் முழு நேரம் இங்கதான் கிடப்பான் போல தெரியுது. போதும் போதும், ஃபிளாஷ் ரொம்ப அடிக்கி. ஐயோ, நீங்க எல்லாம் எப்போ வந்தீங்க? நீங்க வளைச்சு வளைச்சு போட்டோ எடுக்கும் போதே நாங்க வந்துட்டோம். இல்ல மகாராஜா, என்ன பண்ணி நடக்க இந்த ஆஸ்பத்திரியில கிடந்துக்கிட்டு? ஒரே போட்டோ எடுத்துட்டு நடக்க. மது வாங்க. என்ன டாக்டர் மேடம், போட்டோ ஷூட்டா? ஐயோ இல்ல இல்ல, நீங்க வாங்க. ஏதான் கிடப்பன? ஐயோ இல்ல சித்தி, நான் இப்பதான் வந்தேன். பாக்குற நேரம் பூரா இந்த பிள்ளை ஆஸ்பத்திரியில தான் கிடக்க. நீ இனியால் நான் அப்புறமா வரேன்னு கிளினிக் கிடைக்கும் போது போன் அடிங்க. இந்த கேமரா போயிட்டாரு. அது செக்கப்கா வந்த. சரி சரி, போ போ. நீங்க நடத்துங்க. பாட்டி உட்காருங்க. பாட்டின்லாம் கூப்பிடக்கூடாது, ஆண்டின்னு கூப்பிடணும்னு முறை தப்பா வந்துடும். ஃபேக்டரிக்கு போறேன்னு தானே சொன்னேன், இங்க நிக்க. இல்லை, ஃபேக்டரிக்கு போயிட்டு தர்ஷினியை போய் பார்த்துட்டு அவட்ட பேசிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான்ல வந்தேன். வீட்டில இருந்து நீ கிளம்பி 10 நிமிஷம் தான் ஆகுது. நேரம் இங்கே தானே வந்திருக்க. அது தினமும் 5 மணிக்கு டாக்டரை பார்க்க வரோம்ல, சாயந்தரம் உனக்கு தெரியாதோ? நல்ல பொய் பேசிக்கிட்டாலே. இது என்ன முழு நேரமும் இங்கே தான் கிடக்கான். சீக்கிரம் கல்யாணம் முடியும்னா கேட்க மாட்டேக்கான். பேசாம இரு, கொஞ்ச நாள் லவ் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறமா அவங்க அப்பாட்ட பேசுவோம். குட்டையை குழப்பிடாதப்போ. நீ போய் இவ்வளோ பாரு, மதுவை பாரு. நான் 5 பண்ணிட்டும் 5:30 வரைக்கும் தான் ஒரு 2 வாரத்தையும் இந்த டாக்டர் கிட்ட வந்து பேசுவேன். அதுக்குள்ள இதுக்கு கும்பலா வந்து நிக்குதுவோ. மது ஸ்கேன் பண்ணதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? உள்ள வாங்க போய் செக் பண்ணிடுவோம். சரி டாக்டர்.
மது உட்காருங்க. இருக்கட்டும் டாக்டர், நிக்கிறதுக்கு தான் நல்லா இருக்கு. ஓ அப்படியா, சரி சரி. பேபி நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுவும் கஷ்டமான வேலை எதுவும் செய்யாதீங்க. மாடிப்படி தயவு செஞ்சு ஏறி இறங்கிறாதீங்க. கொடுத்த டேப்லெட் எல்லாம் கரெக்டாக போடுங்க. நல்ல புத்தி வர மாதிரி சொல்லுமா. எப்ப பார்த்தாலும் அம்மா வீடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கா. ஒயாம அப்படி ஓடலாமாமா? அதுவும் மேல ஒரு சால் கூட போடாம போறா. அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு அவங்களுக்கு தோணும்ல, போங்க. மெதுவாக நடந்து போங்க. ஆரியா நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. ஈவினிங் மெதுவாக நடந்து கூப்பிட்டு போங்க. அம்மாடி, கற்கள்லாம் வெளியே போகக்கூடாது. போனா காலையில வேணா போயிட்டு வரட்டும். அதுவும் மெதுவா நடந்து போகணும். ஆமாம், ரொம்ப ஸ்பீடாக நடந்துடாதீங்க. 7 மாதத்துக்கு அப்புறமா அதிகமாக வாக்கிங் போங்க. இப்போ நடக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. நாளையில இருந்து அவ அம்மா வீட்டுக்கு விட மாட்டோம்ல. ஏன்னா அவ அம்மாங்க வந்து பார்த்துட்டு போட்டோம். 7 மாதத்துக்கு அப்புறம் தான் அவளை விடுவேன். அவங்ககிட்ட நீங்கள் ரொம்ப கண்டிப்பாக நடந்துக்கிட்டீங்கன்னா அவங்க மனசை பாதிக்கும். அது குழந்தையும் பாதிக்கும். அன்பாக தான் நீங்கள் சொல்லணும். அப்படியா? அம்மாடி மருமகளே, உங்க அம்மா வீட்டுக்கு நாளையில இருந்து போக கூடாது. உங்க அம்மாவங்க வந்து பார்க்க சொல்லு, சரியா? சரி அத்தை, அன்பா சொல்லியாச்சு. போ. வேற எதுவும் புது மாத்திரை எதுவும் கொடுக்கணுமாமா? இல்லை இல்லை ஆண்டி, எதுவும் வேண்டாம். நார்மலாக இருக்காங்க. சரிம்மா, நாங்க வாரோம். சரி ஆண்டி. சுந்தரி, தினமும் வந்து இங்க உட்கார்ந்த மாதிரி இருக்கு. ஆபீஸ் போலையாமா? ஒரு 3 நாள் லீவ் போட்டிருக்கேன்க்கா. எரிச்சலா இருக்கு. அது எப்படி சரியான ஆளு? என் புதுசன் ஒரு அரை நாள் லீவு கேட்டாலும் 3/4 ஆளு தான். உனக்கு மட்டும் நிறைய லீவு கொடுக்கானட்டி. இது நான் பாபு சார் மாதிரி ஸ்லோவா வேலை செய்ய மாட்டேன், ஸ்பீடா செய்வேன். ஒரு வாரமாவே ஏஞ்சல் பிள்ளையை காணவே இல்லை. நம்மள மாதிரி அவனை வேலை வெட்டி இல்லாதவளா? அவங்கள பெரிய பிசினஸ் உமனு. பிசினஸ்னாலும் ஒரு 2-3 நாளுக்கு ஒரு கேட்ட தலையை காமிச்சிட்டு போவா. அவ பச்சை பிள்ளை வச்சிருக்கா. இந்த நெட்ட வழி மாடு மாதிரி அவ ஊர் சுத்திக்கிட்டே இருக்க முடியும். பிள்ளைய பார்த்துட்டு இருப்பா. சான்ஸ்ராணி பெரிய கிளவி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டா இப்பம்லாம். ஆமா, நீ பெரிய ஆள் மாதிரி நடந்துக்கிடணும். நீ நடந்துக்கல, அதனால உன் இடத்துல இருந்து நான் நடந்துட்டு இருக்கேன். ஓ, என் இடத்துல இருந்து நீ இருக்கியா? அப்போ நீ பேசாம எங்க பாபு மனுஷனை கல்யாணம் பண்ணிட்டு எங்க வீட்டுல ஏறி. உனக்கு தான் எங்க அத்தை பட்டியை நல்லா பிடிக்குமே. கேளுட்ட ஆள்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு பாபு மனுஷன் தம்பி ஏதாவது இருந்தா கொண்டா. ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்காவ. ஒரு தம்பியும் காணும். இருக்கானா இல்லையானே தெரியல. இல்ல எவ கூடயும் ஓடிட்டானான்னு தெரியல. சான்ஸ் அன்னைக்கு நல்ல சூப்பரான ஜோடியா பார்க்கணும்ப்பா. நம்ம யாருக்கும் இல்லாத மாதிரி சூப்பரா இருக்கணும். உங்க எல்லாருக்கும் மனுஷன் இருக்கான். அப்ப எனக்கு மனசு நம்ம குரங்கே முடிச்சு வைக்க போறீங்க. எப்பா இவட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆயுசு 100 உனக்கு. இப்பதான் உன்னைய பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். என்னடி ஆளே காணோம்? கொஞ்சம் பிஸியா இருந்தேன். நம்ம ஜூஸ் கடை ரெடி ஆயிட்டு பார்க்க வரீங்களா? ரெடி பண்ணிட்டியாம? நம்ம பழக்கடையா ஜூஸ் கடையா? இந்த பார்க்க வரோம்மா. உள்ளேயே சின்னதா ஸ்டேஷனரியும் இருக்கு. அதுவும் வித்துக்கிடலாம், பழமும் வித்துக்கிடலாம், ஜூஸும் போட்டுக்கலாம். ஏமா வீணா போட்டு செலவு பண்ணிக்கிட்டு இருக்க? அது இருக்கிற காஞ்ச பழத்தை வச்சது சூசை கிசை போட்டுக்கிட்டு ஓட்டிட வேண்டியதானே. அப்படிலாம் இருந்தா ஓடாது. சரி வாங்க போலாம். ஒரு மாதிரி சோகமா பேசல. அவ்வளோ ரொம்ப செலவாயிட்டுன்னு எரிச்சல் படுதாலோ. நம்ம ஒரு பைசாவும் கொடுக்க மாட்டோம்னு நினைக்கும் அந்த பிள்ளை. தெரியலையே, நம்மகிட்ட இப்ப பைசாவும் இல்லையே கொடுக்கறதுக்கு. என்ன செய்ய? அவட்டே கேட்டுறோம்க்கா. இப்ப நடந்து போறது வழியில கேட்போம். அம்மாடி ஏஞ்சலு. சொல்லுங்க பகஞ்ச ஆண்டி. எம்மா, எங்க மேல எதுவும் கோவமாமா? நிறைய செலவு பண்ணியிருக்க, நாங்க எதுவும் பைசாவே தரலன்னு மூஞ்சி எப்படி வச்சிருக்கியோ? ஐயோ, நீங்க வேற சும்மா இருங்க ஆண்டி. நான் அந்த மாதிரிலாம் உங்ககிட்ட பண்ணுவேனா ஆண்டி? இல்லட்டியும் மோர ஒரு மாதிரி தூக்கி வச்ச மாதிரி இருக்குல்ல, அதனால அப்படி எதுவும் நினைக்கோன்னு அக்கா கேக்கா. குண்டக்கா கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் உம்மு நடக்க? வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனையா ஆயிட்டு. என்னடி பிரச்சனை? உனக்கு சாப்பாடு எதுவும் தரமாட்டுக்காவளா? இல்ல நெட்டவள்ளி, வேற ஒரு பிரச்சனை. ஏமா, நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானம்மா. அப்ப எங்க கிட்ட சொல்றதுல ஏன் இவ்வளவு தயக்கம்? இழிச்சு சித்தி, என் தம்பி ஜான் என்கிற ஜான்ஸ்டன் இருக்கான் பாத்தீங்களா? அவனை நாங்க ஜான் ஜான் தானே சுருக்கமா கூப்பிடுவோம். ஆமாம்மா, அதுக்கு பேர் என்ன? ஜானன் கூப்பிட்டாலும் சரி, ஜான்ஸ்டன் கூப்பிட்டாலும் சரி, வேற எப்படினாலும் கூப்பிட்டாலும் சரிதானே. கண்ணம்மாவுக்கு என் தம்பிக்கு தானே கல்யாணம் பண்ணணும்னு பேசி வச்சிருந்தோம். என் தம்பியும் கண்ணம்மா கிட்ட கொஞ்சம் நல்லா தான் பேசிட்டு இருந்தான். திடீர்னு பார்த்தா ஏதோ ஃபாரின் காரியை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கான். அட கடவுளே, என்னம்மா சொல்லுத? ஆமா பகஞ்சா ஆண்டி, அவளுக்கு அந்த ஃபாரின் பிளே தான் பிடிச்சிருக்கான். அவங்க 2 பேருக்கும் எல்லாமே ஒத்து போகுதா அப்படின்னு சொல்லிட்டா. கண்ணம்மா நேரத்து குடு குடு குடுன்னு எங்கேயோ ஓடிட்டா. நானும் ஆரஞ்சத்தானும் தேடி பிடிச்சு கூட்டு வந்தோம். ரொம்ப சோகமா இருக்கா. உன் தம்பி காதலிச்சு ஏமாத்திட்டானாமா? காதல்னு சொல்ல முடியாது இழிச்சு சித்தி. திடீர்னு பார்த்தா சிரிப்பான் வைப்பான், அவ்வளவுதான். ஃபோன்லாம் பண்ண மாட்டா. ஆனா இவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இவளுக்கு எங்க ஃபேமிலியில எப்படியாட்டு வரணும்னு ரொம்ப ஆசை. என்னையே எங்க அம்மாவெல்லாம் ரொம்ப பிடிக்கும்.
அவன் வேண்டான்ட்டு போயிட்டாம்ல, அவனா நினச்சி உருகிக்கிட்டே எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? ஏற்கனவே இந்த பால் பாண்டி இப்படி தான் லவ்னு செத்தான். இதே இந்த பிள்ளைகளுக்கு வேலையா போச்சப்பா. அதான் நான் சேடா இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. சரி வாங்க நம்ம போய் கடையை பார்ப்போம். அந்த ஓட்டப்பல்லனுக்கு எவ்வளோ கொழுப்பு பார்த்தீங்களாக்கா? அந்த கண்ணம்மா பிள்ளை நல்லா கண்ணு அதுவும் அழகா இருக்கும். அந்த பிள்ளைய வேண்டான்ட்டு போயிருக்கானே மெண்டல் பையன். என்னத்த சொல்ல, இப்போ உள்ள பிள்ளைகளும் அப்படிதான் இருக்கு. ஒன்று லவ் படுத்த பையன் நல்ல பிள்ளையா இருந்தால் பிள்ளை வந்து கொணக்களிக்கிட்டேருது. பிள்ளை நல்ல பிள்ளையா இருந்தால் பையன் வந்து எதாட்டும் வேண்டாத வேலையை பார்த்து வச்சிருந்தானு வசை. எங்க பாபு மனசம்னா கொடுத்து வச்சவர். என்ன மாதிரி ஒரு அழகான பிள்ளை அவருக்கு பொண்டாட்டியாவும் லவராகவும் கிடைச்சதுக்கு எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் அவரு. நல்லா இருக்கா கடை? நெட்டவெளி அன்கோ ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்கு, ஃப்ரூட்ஸ் இருக்கு, ஸ்டேஷ்னரி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸ்கூல் பக்கத்துலங்கிறதுனால பிள்ளைங்க ஸ்கூல் போகும்போது பேப்பர் பென்னு எல்லாம் வாங்கிட்டு ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது ஜூஸ் குடிச்சிட்டு போவாங்க. அருமையா இருக்குமா கடை, ரொம்ப அழகா இருக்கு. எப்படி இருந்து இளிச்சக்கா கடையை எப்படி ஆக்கிட்ட? ஏட்டி இதுக்கு நிறைய செலவாயிருக்க மாட்டி மெண்டலு. ஆமா, 5 லட்சம் வரை செலவாயிட்டு. ஏன் பாவி மக்கா 5 லட்சத்துல போட்டால வித்தாதானே உண்டு. நாங்கள் எப்படி அந்த 5 லட்சத்தை தர போகிறோம்? கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தா போதும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளா கடையில நிக்கணும். காலையில ஒரு ஆள், மத்தியானம் ஒரு ஆள், நைட்டு ஒரு ஆளுன்னு. நைட்டு 11 o'clock வரைக்கும் கடையை மூடவே கூடாது. ஏட்டி என்னையெல்லாம் விட்டா நாள் பூராவே நிப்ப விட்டு இந்த கடையில. ஆமாம், 4 பூரா இந்த பழத்தள்ளி வாயில போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்கலாம்ல. உடனே இப்படி எதையாவது சொல்லி நீ கேவலப்படுத்துங்க. பங்கஜா ஆண்டி, இழிச்சு சித்தி, ஒரு நல்ல நாளா பார்த்து நம்ம கடையை ஓபன் பண்ணிடலாம். அது வரைக்கும் இப்ப கொஞ்சம் வேலை நடந்துகிட்டு இருக்கு, பெயிண்டிங் வேலை. உனக்கு எப்படி நன்றி சொல்லுதுன்னே தெரியலம்மா. ஊருகா போட்டோம், அது ஒரு வழியா நக்கிட்டு போயிட்டு, சரி இப்ப இந்த கடையை பாட்டு நல்லபடியா நம்ம நடத்துவோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க இரு, நீ இந்த கடை பக்கம் வந்து உன் காலை முறிச்சு விட்டுருவேன். உனக்கு அங்கே ஒரு பேக்கரி இருக்குல்ல, அதை போய் ஒழுங்கா கவனி. பாரு ஏஞ்சல் எப்படி சொல்லுதானே, நம்ம எல்லாரும் தானே இதுல பார்ட்னர், போய் மட்டும் வேண்டாங்க. எல்லாரும் பார்ட்னர் தான். எல்லாரும் ஒரு நாள் ஒரு நேரம் இருக்கணும். ஏன் சொல்லி கவலைப்படாதப்ல, உங்கள் கண்ணம்மாக்கு சூப்பராக மாப்பிள்ளை பார்த்துருவோம் சரியா? நாங்கள் ஒரு ஆள் இந்த பிள்ளைகிட்ட நல்லா பேசி மண்டையை கழுவுதோம். சரி ஜான்சராணி, சரி நான் போயிட்டு வரேன். கண்ணம்மா ஒத்தையில இருப்பா. சரிம்மா, நல்ல நாள் பார்த்து நீயே சொல்லிடு. சரி ஆண்டி. பாவம் இந்த பிள்ளை ரொம்ப சுவாகமா போகுது. பாவம் இந்த கண்ணம்மா. அந்த கண்ணம்மா பிள்ளைய நம்ம கூட்டத்தில் சேர்த்துக்கிடுவோமா? அது அவ்வளவா வெளியே வராதும்மா. நம்ம வேணா ஒரு ஆள் போய் அந்த பிள்ளைக்கு ஆறுதல் சொல்லிட்டு வருவோம். சரிக்கா.